பாலுமேந்திர சாருக்கு வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட வெற்றி வந்து இப்போ ஆர்யா ஒரு 5 நிமிஷம் பேசினார்ல, அதுதான் அறிகுறி அந்த படத்தோட வெற்றி. பிகாஸ் ஒரு பொதுவாக வந்து ஒரு ஹீரோ பற்றி இன்னொரு ஹீரோ பேசுறது வந்து அது மிகப்பெரிய அதிசயம். அது சில யூஷுவலாக ஃபார்மலாக பேசுறது ஒரு ஸ்பீச் இருக்கு. அதையும் தாண்டி ஆர்யா வந்து இன்னைக்கு மனசார பேசியிருக்கான்னு மரியாதை இல்லாமல் சொன்னது காரணம் வந்து 16 வருஷமாக அவனை எனக்கு தெரியும், நெருங்கிய நண்பன். ஸோ இந்த படம் மூலிமா எனக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரமோ இல்லை ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கண்டிப்பாக பாலா சாருக்கு சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஆர்யாக்கு தான் சொல்வேன். பிகாஸ் பாலா சார் ஏற்றுக்க மாட்டார், சொன்னால் கூட ஆர்யாக்கு தான் சொல்வேன். ஏன்னா பிகாஸ் இந்த படம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து உருவாக்குனதே ஆர்யா தான். அதுதான் அவர் தான் முக்கிய காரணம். வந்து இந்த மாதிரி பாலா சார் ஒரு WRO ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு, பண்ணுறியாடான்னு. நான் ஒரு படம் பார்த்துட்டு அப்போவே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அந்த டைமில் போய் பாலா சார் மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பாலா சார் பற்றி எனக்கு சொன்னாங்க, என்னை பற்றி நான் பாலா சார் கிட்ட நிறைய விஷயம் சொன்னாங்க. போய் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அண்ணனும் நானும் போய் பேசும்போது அந்த மீட்டிங்கில் எல்லாமே உடஞ்சிது. எல்லாமே பேசிட்டு வெளில வந்தோடனே ஆர்யா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், மச்சான் அந்த படம் வந்து கதை சூப்பராக இருக்குது, டெஃபினட்டாக பண்ணலான்டா. சரி பரவாயில்ல வாடா, அதெல்லாம் நீ சும்மா காமெடி பண்ணாத, வா பாலா சார் வந்து கதை சொல்கிறது வந்து. இல்லை மச்சான் உண்மையிலேயே 1.5 மணி நேரம் கதை சொன்னான். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கதை தான் விட்றேன், ஓகே நோ ப்ராப்ளம் பண்ணிடலான்னு. அப்படி தொடங்கி அப்புறம் கல்பாத்தி அகோராம் சார்கிட்ட போய் இந்த படத்தை வந்து நாட் ஓன்லி கேஸ்ட், நாட் ஓன்லி க்ரூ, எல்லாரும் ஒட்டுமொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை நேசித்து ஒரு நம்பிக்கையில் பண்ணாங்க. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு பசி எடுத்தால் சோறு போடுறவங்களை வந்து தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நான் பாலா சார் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். எனக்குள்ள ஒரு பசி இருந்தது, ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ட்டு. அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஃபஸ்ட்டு இந்த CD எடுத்துன்னு போய் முதல்ல வீட்டு வாசலில் ஒரு இஸ்திரி வண்டிக்காரன் இருக்கான், முதல்ல அவனுக்கு தான் போய் கொடுக்கணும். ஏன்னா படம் சைன் பண்ணிட்டேன்னு சொல்லி வீட்டில் சொன்ன உடனே அடுத்த நாள் ஒரு சட்டை இஸ்திரி கொடுக்குறேன். அவன் வந்து அண்ணே வீட்டில் சொன்னாங்க பாலா சார் படம் பண்ணுறீங்கன்ட்டு, பார்த்துனேன் 3 வருஷம் ஆகுண்ணே 4 வருஷம் ஆகுண்ணே ஏண்ணே அப்படின்னு இஸ்திரி கடைக்காரன் வரைக்கும் ரீச் ஆகிட்டார் பாலா சார் ஒரு வகையில். அது இன்னைக்கு போய் காமிக்கணும். அவனுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பொதுவாகவே சினிமாவை கொச்சப்படுத்துறது, சினிமாக்காரங்களை பற்றி தப்பாக பேசுறது வந்து அதிகமாக சினிமாக்குள்ளே இருக்கிற ஆட்கள் தான். அது ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இது சினிமா பற்றி தப்பாக பேசுறது வந்து வெளியாட்கள், அதுதான் அவங்களோட பொழுதுபோக்கு, அவங்க கிட்ட விட்டுருங்க. இந்த படம் பொறுத்தவரை இந்த படம் பண்ணி முடிச்சோடனே ஒரு விஷயம் தோணுச்சு, ஒரு விஷயத்த வந்து டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் ஒருத்தர் கம்மி எடை போடுறதோ இல்லை அவரை பற்றி தப்பாக நினைக்கிறதோ பண்ணவே கூடாது. அது தப்பான ஒரு விஷயம். எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த படம் மற்ற படங்கள் பண்ணும்போது நிறைய அன்பு இருந்தது. இந்த படம் 1 year 3 months ஆச்சு. இந்த படம் பொறுத்தவரை அன்பு இருந்தார். அந்த அன்பு இருந்ததுனால தான் இந்த படத்தில் நடிக்க முடிஞ்சது. யுவன் சங்கர் ராஜா வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் அகெயின் ஃபார்மல். இதுதான் யுவனை பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் கலக்கியிருக்காரு. எனக்கும் ஆர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசை, பாலா சாரும் யுவன் சேர்ந்து இணைந்து நந்தாக்கு அப்புறம் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு மியூசிக் கொண்டு வந்திருக்காரு. தேங்க்ஸ் லாட் யுவன். ஐ ஷுட் தேங்க் மை ப்ரொடியூசர். பொதுவாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் மானிட்டரி வைஸ் தான் ஹெல்ப் கொடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் தட் இஸ் த ஒன்லி வே. பட் அதையும் தாண்டி ஒரு விஷயத்துக்காக நானும் என் அண்ணனும் வந்து போய் மீட் பண்ணோம். நிறைய பிரச்சனைகள், நிறைய சர்ச்சைகள் இந்த 1.5 வருஷமாக சந்திச்சதுனால he happened to work things out. He happened to help us out. And thank you. I'm really grateful to you, sir. Thanks a lot, because that means a lot to an artist who's dying to perform and who's willing to perform. Thank you very much to your production, and I hope நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது ஆர்யா கிட்ட ஒரு சீன் பாலா சார் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது
பார்த்துட்டு ஆரியக்கிட்ட போய் சொன்னேன், மச்சான் இந்த எபிசோட் மட்டும் ஒரு சத்யஜித் ரே படம் மாதிரி இருக்குடா, சூப்பராக இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அடுத்த நாள் ஷூட்டிங் நடக்கும்போது, மச்சான் பானா காத்தாடிக்கும் நம்ம படத்துக்கு என்னடா சம்மந்தம்னு கேட்டான். பானா காத்தாடியா? பானா காத்தாடி நான் ஏன்டா சொல்லுவேன்? இல்லை மச்சான், நேற்று நீ சொன்னியே நம்ம படம் சத்யஜோதி தியாகராஜன் படம் மாதிரி இருக்குன்னு. அட பரதேசி, அது சத்யஜோதி தியாகராஜன் இல்லடா, அது சத்யஜித் ரேன். யார் மச்சான் அவன்? யார் அவன்? அந்த அளவுக்கு பொது அறிவு உள்ள ஒரு கதாநாயகன். ஸோ அந்த பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். அடுத்த மேடைக்கு அவன் பேசுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா அவனை இந்த சினிமா பொறுத்தவரை எஜுகேட் பண்றேன். ஏன்னா அவன் கடைசியா தலைவர் படம் பார்த்தது வந்து தளபதியான். ஸோ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அப்டேட்ல இருக்கான் பையன். ஸோ அது கண்டிப்பா மற்ற விஷயத்துல பயங்கர அப்டேட்ல இருப்பான். பட் மற்றபடி இந்த படத்தை ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், முக்கியமா வில்சன் சாருக்கு நான் கண்டிப்பா நன்றி தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வழியில உட்காரும்போது வில்சன் சார் பொறுத்த வரைக்கும், பாலா சார் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஷன் ரொம்ப கம்மி. அவங்க கிட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்தா அது வந்து என்னமோ மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி தெரியும். ஸோ வில்சன் சார் வந்து நிறைய இடத்துல வந்து சோர்ந்து போய் உட்காரும்போது, ஏன்னா ரொம்ப வலி, அது அந்த இப்போ வலினாலே தலைவலினாலே என்னன்னு தெரியாது, அந்த அளவுக்கு வேலை நடந்திருந்தது. ஸோ அந்த வகையில் வில்சன் சாருக்கு ரொம்ப நன்றி ஃபார் என்கரேஜிங் மீ. தேங்க் த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், தேங்க் மை கோ ஆர்டிஸ்ட். ரியல் ஒரு பாக்கியம் சொல்லலாம். ஒரே படத்தில் வந்து அம்பிகா மேடம், பிரபா மேம் அண்ட் ஆனந்த் சார் எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கு. ப்ளஸ் இந்த படத்தில் நிறைய புதுமுகங்கள் நடிக்கிறாங்க, அவங்க தான் அதிகமாக பேசப்படுவாங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளால் இல்லாமல் விஷுவலாக பேசப்படணும். ஸோ கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். மற்றபடி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் சப்போர்ட் மீடியா. நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட், கொடுக்க போகிற சப்போர்ட் எல்லாத்துக்கும் ஒரேடியாக தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. நண்பர்களே, இந்த மேடையில் இன்று நான் நிற்பதற்கு ஒரே காரணம், நான் பாலாவுடைய ரசிகன். என்னுடைய பிள்ளைகள் யுவன் சங்கர் ராஜா, முத்துக்குமார், என்னுடைய நண்பர் ராமகிருஷ்ணன், இவர்கள் எல்லோரும் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் என்னை பற்றி பேசுகிறப்போ பிரபா அம்மா பெரியவர் பாலுமகேந்திரான்னு சொன்னாங்க. அம்மா எல்லாருமே கருப்புடாய் அடிச்சுக்கிறாங்க, நான் வெள்ளடாய் அடித்து பார்க்கலாமேன்னு கொஞ்ச நாள் ஒரு வித்தியாசம் கருதி வெள்ளடாய் அடித்தேன். அதில் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இன்னும் 26லேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே குட்டி போடும் என்கிற நம்பிக்கையோட, கணக்கு புத்தகத்துக்குள்ளே வச்ச மயில் ரக குட்டி போடும்னு நம்பிக்கையோட இன்னும் காத்துக்கிட்டு இருக்கிற 8 வயசு பையனும் இருக்கான். அவன் தொலைக்கலை, அவன் இருக்கான். ஸோ பாலாவுடைய நகைச்சுவை படம் என்ன பாலா என்கிட்ட சொன்ன சொல்கிறேன். இது ஒரு ஹியூமர். 8-9 வருஷம் பக்கத்திலே இருந்து நான் அதை ரசித்தவன், அதால் எனக்கு தெரியும். இந்த நான் கடவுள் படத்தில் யாரா இந்த அம்பானி, அதான் அந்த செல்ஃபோன் விற்கிறவன்ப்பா என்கிற அந்த வசனம் வந்தப்போ நான் கைதட்டி எழுந்து நின்று கைதட்டி ரசித்தவன். ஸோ பாலாவுடைய நகைச்சுவை படம் எப்படி இருக்கும் என்கிறத அதை பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை ஒருத்தனை நான் இங்கே நிற்கிறேன். இந்த படத்தில் என்னுடைய பிள்ளைகள் யுவன் சங்கர் ராஜா, இந்த பையன் இவ்வளவு அட்டகாசமாக பிரகாசிப்பான் என்கிறது நான் சின்ன வயசில் இந்த குழந்தைய பார்த்தப்போ நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த பிள்ளைக்கு he never laughs. I have never seen him laugh or even smile. எப்போவுமே ஒரு உருண்ட முகத்தோடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு யுவன் சங்கரை குழந்தைய தான் எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு பார்த்தா சிரிக்க வேண்டாம், எந்திரிச்சு ஆட வைக்கிற ஒரு இசையமைப்பாளராக யுவன் சங்கர் மாறி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது என்னுடைய ஆஸ்தான நண்பர் இளையராஜாவுடைய மகன் என்கிறப்போ என்னுடைய மகன் தான். ஸோ இது வந்து என்னுடைய குடும்பத்து பிள்ளைகளை பற்றி நான் இங்கே அதிக நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது தற்பெருமையாக இருக்கலாம். பாலாவுடைய படங்கள், இவங்க பாலாவாகட்டும்,
மதியம் வந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். காலையில் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ராம், கற்றது தமிழ் ராம், அவர் என்னோட வந்து கொஞ்ச நேரம் 2 hours என்னோட உட்காந்து பேசிக்கிட்டு போனாப்புல. மதியம் வெற்றிமாறனுடைய இன்டர்நேஷ்னல் எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் ஆடுகளம் பார்த்தேன். இந்த சாயந்தரம் பாலாவுடைய ஆடியோ ரிலீஸில் உட்காந்துருக்கேன். வாட் a wonderful day for somebody who has been so close to them. And இந்த பாலாவாகட்டும், வெற்றிமாறன் ஆகட்டும், ராமாகட்டும், இல்லை சீனு ராமசாமி ஆகட்டும், எல்லாம் என்னோட பிள்ளைங்க தான். ஆனால் என்னுடைய பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க தனித்துவத்தோட அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்சல்யூட்லி இண்டிவிஜுவல். அந்த தனித்துவத்தை நான் தூரம் இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தனித்துவம் எனக்கு ரொம்ப பிரமிப்பை விட்டுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த சாயலும் இல்லாத ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, அந்த தனித்துவம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. பாலாவுடைய தனித்துவம், வெற்றிமாறனுடைய தனித்துவம், ராமுடைய தனித்துவம், சீனு ராமசாமியுடைய தனித்துவம், சுகாவுடைய தனித்துவம். சுகாவுடைய படம் சமீபத்தில் பார்த்தேன், படித்துறை. அந்த தனித்துவம் என்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. They have nothing to do with my cinema. They are very highly individualistic film cinema. அது ரொம்ப முக்கியம். அது that is your identity, not me. ஸோ இந்த படத்தில் இன்னைக்கு விழா, இசை வெளியீட்டு விழா என்கிறதால இதன் நாயகன் யுவன் சங்கர் ராஜா, இந்த படத்தில் எல்லா பாட்டையுமே எழுதின என்னுடைய இன்னொரு பிள்ளை முத்துக்குமாருடைய கவிதைக்கு நான் ரொம்ப ரொம்ப ரசிகன். 97 முத்துக்குமாருடைய ஒரு கவிதையை படித்து புல்லரிச்சு போய் ஏறக்குறைய தமிழ்நாட்டுடைய அத்தனை தமிழ் டைரக்டர்ஸும் உட்கார்ந்துருந்த சபையில் முத்துக்குமாரை கூப்பிட்டு அந்த கவிதையை படித்து நான் அறிமுகப்படுத்தினேன். முத்துக்குமார் 97 அண்டு தூர் என்ன அந்த கவிதை. முத்துக்குமார் எங்கிட்ட இருந்து நான் சினிமாவுக்கு பாட்டு எழுத போகிறேன் என்னப்போ நான் கோவப்பட்டவன். பட் டுடே ஐ ஃபீல் ஹி டிட் த ரைட் திங். ரொம்ப கோவப்பட்டேன். நல்லா என்ன இது சபைங்கிறதால நான் சொன்ன வார்த்தையை இங்கே சொல்ல விரும்பலை. ரொம்ப கோவப்பட்டேன். பட் டுடே ஹி டிட் த ரைட் திங் என்று படுது. அதுலேயும் அவர் முத்துக்குமாருடைய சில பாடல்கள், அந்த ஐயர் பொண்ணு மீன் வாங்க வந்தால் லவ் மேரேஜ் தெரிஞ்சுக்க என்னொரு பாட்டு வருது. வாட் லைன்ஸ், வெரி வெரி மாடர்ன் அண்ட் வெரி வெரி ஃப்ரெஷ். ஸோ இந்த இளம் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து அற்புதமாக ஒரு காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. தென் ஆர்யா அண்ட் விஷால், 2 macho youngsters. அண்ட் ஆர்யாவை நான் கடவுளில் பார்த்து பிரமிச்ச பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தன். ஆர்யா, I take this opportunity to congratulate you because I never had the opportunity of meeting you. So இந்த சந்தர்ப்பத்தை அந்த படத்தில் நான் பார்த்து என்னை பிரமிக்க வச்சதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். It is wonderful. And Vishal, and I like Vishal, because he is one of us. அந்த விஷாலுடைய அந்த நிறம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருத்த ஆண்களையும் பிடிக்கும், கருத்த பெண்களையும் பிடிக்கும். Black is color, black is beautiful. White is only a base where you can put any color.